அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி, 3இல் செவ்வாய், 4இல் சூரியன் புதன், 5இல் குரு, 6ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், விரய ராசியில் ராகு இருக்கிறார். ராசிக்கு 3இல் செவ்வாய், 5இல் குரு, 6இல் கேது இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. சகோதர ஒற்றுமை ஓங்கும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். இடம் வாங்கி போடலாம். 5இல் குரு இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல விதத்தில் நடைபெறும். பெரும்பாலான பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 6இல் கேது இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கும் திறமை உண்டாகும். 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும். கணவன் மனைவி இடையே கடந்த காலம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். ராசியில் உள்ள சனியை, 7.5 சனியை குரு பார்க்கிறார். ஒரு 50% கஷ்டங்கள் குறையலாம். வேலையாட்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நல்ல லாபத்தினை அடைவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். குருவினால் சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6இல் உள்ள கேது, 3இல் உள்ள செவ்வாய் உங்களுக்கு பலம் தருவார்கள். ராசிநாதன் குரு 5இல் அமர்ந்து உச்சமாக அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசியின் பலம் கூடுகிறது. சனியின் தோஷம் குறைகிறது. பழைய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி பாராட்டுவார். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியில் சனி இருப்பதால் அவ்வப்போது மனக்கவலைகள் உண்டாகலாம். சங்கடம் தரும் பிரச்சனைகள் வரலாம். மூத்த சகோதரர்களால் சிறு பிரச்சனைகள் வரலாம். வரவை விட செலவு சற்று அதிகம். திட்டமிட்டு செயல்படுங்கள். அனாவசியமாக செலவு செய்தல் கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்குதல் கூடாது. ஜாமீன் தரக்கூடாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஏமாற்றமாக மாறும். வீண் பழி சொற்களால் மன வருத்தம் உண்டாகும். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.